கனிமொழிக்கு சர்ப்ரைஸ் தந்த ஸ்டாலின். 17 வருட கனவு, பிரம்மாண்ட பிளான். இது நம்ம லிஸ்டிலேயே இல்லையே. இம்பார்ட்டன்ட் 5 points reason behind for கனிமொழி இஸ் அப்பாயின்ட்மெண்ட் டிஎம்கே லோக்சபா லீடர். திமுக நாடாளுமன்ற குழு தலைவரா கனிமொழி நியமனம் செய்யப்பட்டுள்ளதா அந்த கட்சியோட தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பிற்கு பின் முக்கிய காரணங்கள் இருப்பதா கூறப்படுது. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி 39 இடங்களிலும் கிளீன் ஸ்வீப் செஞ்சிருக்கு. இந்த நிலையில நாடாளுமன்றத்துல 4வது பெரிய தனி கட்சியா மாறி இருக்கு. இந்த தேர்தலில் ஸ்வீப் செஞ்ச ஒரே மாநில கட்சி திமுக தான். இந்த நிலையில தான் திமுக நாடாளுமன்ற குழு தலைவரா கனிமொழி நியமிக்கப்படுவதா கூறப்பட்டிருக்கு. அதே போல திமுக மக்களவை குழு தலைவரா டி.ஆர். பாலு, திமுக மக்களவை குழு துணைத் தலைவரா தயாநிதி மாறன், திமுக மக்களவை கொறடாவாக ராசா நியமனம் செய்யப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்புல மக்களவை மாநிலங்களவை 2 அவைகளுக்கும் சேர்ந்து கழக நாடாளுமன்றத்தின் குழு தலைவரா துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி, மக்களவை குழு தலைவரா கழக பொருளாளர் டி.ஆர். பாலு ஆகியோர் நியமிக்கப்படுகிறாங்க. கனிமொழி தொடர்பான இந்த அறிவிப்பிற்கு பின் முக்கியமான காரணங்கள் இருப்பதா கூறப்படுது. ஒன்னு, கனிமொழி 17 வருடமா எம்பியா இருக்காரு. அதிலையும் 2 முறை மிக அதிக வாக்கு வித்தியாசத்துல தன்னை எதிர்த்தவங்களை எல்லாம் டெபாசிட் இழக்க வச்சிருக்காரு. 2வதா, கனிமொழிக்கு உயரிய பதவி கொடுப்பது டெல்லியில அவர் கவனம் பெற வழிவகுக்கும். இதனால டெல்லி அரசியல்ல அவரோட இமேஜ் உயரும். 3வதா, கூட்டணி ஆட்சி இருக்கும் போது காட்சிகள் எப்படி வேணாலும் மாறலாம். இப்படிப்பட்ட நேரத்துல டெல்லியில வலுவான குரல் தரக்கூடிய ஒருத்தவர் தேவை. 4வதா, கொள்கை ரீதியா கனிமொழி உறுதியானவர். பாஜக 3ஆம் முறை ஆட்சிக்கு வந்த நிலையில கனிமொழி போல உறுதியான ஒருத்தர் தேவை. 5வதா, கனிமொழி மாற்று கட்சியினரிடம் நட்பா இருக்கக்கூடியவர். டெல்லியில தமிழ்நாட்டிற்காக விஷயங்களை சாதிக்க கனிமொழி நல்ல வாய்ப்பா இருப்பாரு. மக்களவை குழு துணைத் தலைவரா எம்பி தயாநிதி மாறன், ராசா, திருச்சி சிவா, மு சண்முகம் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மாநிலங்களவை கொறடாவா பி வில்சன் எம்பி மற்றும் ஜெகத் ரட்சகன் எம்பி நியமிக்கப்படுறாங்கன்னு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுபோக திமுகவில் சில அதிரடி மாற்றங்கள் நடக்கலாம்னு கூறப்படுது. அதன்படி லோக்சபா தேர்தலில் சிறப்பா பணியாற்றிய இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்ட் மற்றும் சிறப்பாக வேலை செய்யாத இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்ட்டை கையில் எடுத்து வச்சிருக்காராம் உதயநிதி. நன்றாக பணியாற்றிய இளைஞரணி நிர்வாகிகள் லிஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடிவு செஞ்சிருக்காரு. அதன்படி புதிதா இவங்கள சிலரை மாவட்ட செயலாளர்களா களமிறக்க உதயநிதி ஸ்டாலின் முடிவு எடுத்திருக்காருன்னு கூறப்படுது. அதே போல அமைச்சர்களா பணியாற்றுறவர்கள் சரியா பணியாற்றாத மாவட்ட செயலாளர்கள் லிஸ்டையும் எடுத்திருக்காராம். இந்த லிஸ்ட்டை வச்சு அதிலையும் சில மாற்றங்களை செய்ய முடிவு செஞ்சிருக்காராம் உதயநிதி ஸ்டாலின். அடுத்து திமுகவில் நடக்க போகும் அதிரடி மாற்றங்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கிற பொறுத்திருப்போம்.